ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மினிட்ஸில் ஈஸியாக சிம்பிளாக எப்படி ஒரு கேக் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஒரு கேர்டில் கேக் இவ்வளோ சாஃப்டாக வருமானு தெரியல. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். 1/2 கப் கேர்டு எடுத்துகிட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. நல்லா விஸ்க் பண்ண பிறகு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/3 கப் ஆஃப் ஆயிலும் விட்டு இதையும் சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணிக்க போகிறோம். ரெண்டும் நல்லா சேர்ந்து வர மாதிரி. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் சுகரும் போட்டுக்க போகிறோம். சுகரும் போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. அந்த சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வர மாதிரி. நீங்கள் எந்த பவுல் ஓவனில் வைக்க போகிறீங்களோ அதே பவுலில் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரே பவுலில் பண்ணி அதை அப்படியே பேக் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் ஆஃப் மைதா, அப்புறம் ஒரு 1/4 கப் ஆஃப் கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடயே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/4 கப் ஆஃப் மில்க், கொஞ்சம் ஹாட்டாக இருக்க மில்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மில்க்கும் இந்த இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா சேர்ந்து வர மாதிரி நம்ம ஒரு கேக் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் இது ஒரு ஓவனில் 6 மினிட்ஸ் மைக்ரோவேவ் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா 6 மினிட்ஸ் மைக்ரோவேவ் பண்ணி நம்ம வெளியே எடுத்துகிறோம். நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே டாப்பிங்ஸ் வேணும்னா நீங்கள் சாக்லேட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாலும் நட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ப்ளெயினாக தான் யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.